இந்த போராட்டத்தை முதல்வருடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக இந்த போராட்டத்தை தலைமைச் செயலகத்தில் சென்னை தலைமை செயலகத்திற்கு வெளியே பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஒரு சூழலில் தலைமை செயலகத்திற்கு வெளியே விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். கையில் பதாகைகளை ஏந்தி இவர்கள் போராட்டம் கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், மேலும் விவரங்கள். ஷாம், வணக்கம். தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வெளியிலே ஏராளமான விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த கோரிக்கை என்னவென்று சொன்னால், முழு பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். நேற்றைய தினம் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த பட்ஜெட்டில் முழுமையாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த முழு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யவில்லை. எனவே முழு பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தலைமைச் செயலகத்திற்கு வெளியிலே விவசாயிகள் போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் கையில் சிறு பதாகைகளையும் ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். தலைமைச் செயலகம் நோக்கி உள்ளே என்று முதலமைச்சரை சந்தித்து அவர்கள் நாங்கள் மனு கொடுக்க இருக்கின்றோம் என்று எங்களை காவல்துறையினர் கட்டுப்படுத்தக்கூடாது என்றும் அவர்கள் நுழைவாயிலே நின்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். காவலர்கள் உடனடியாக அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் போது இப்படி போராட்டம் நடத்துவதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. நீங்கள் முதலமைச்சருடைய தனிப்பிரிவிலே மனு கொடுக்கலாம், அல்லது அனுமதி பெற்று இன்னொரு நாளில் வந்து முதலமைச்சரை சந்திக்கலாம் என்று சமாதானம் செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கே நாங்கள் உள்ளே சென்று முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று விவசாயிகள் குரல் எழுப்பி வருகிறார்கள். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடக்கூடிய வகையிலே அவர்கள் கோஷம் எழுப்பி வருவது தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வெளியிலே ஒரு பெரும் பரபரப்புக்கு ஆளாகி இருக்கின்றது. தொடர்ந்து நேற்று விவசாய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில விவசாயிகள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் இல்லை என்றும், குறிப்பாக தாவேக அரசு சொன்னது போல இந்த பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.